ரசிகர்களுடைய கனவு கண்ணியா ஒரு காலத்துல சினிமாவில் வெற்றிகரமா கொடி கட்டி பறந்தாலும் காலத்தின் ஓட்டத்துல தமிழ் சினிமா கடந்து போன மறந்து போன அந்த எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் அவங்களுடைய பர்சனல் பக்கங்களை பத்தி பேசுற இந்த சீரீஸ்ல இந்த வாரம் நாம பார்க்க போறது நடிகையும் அரசியல்வாதியுமான ரோஜா அவர்கள். மாநிறமா இருந்தாலும் தனித்துவமான பிரகாசம், வசீகரமான சிரிப்பு, எடுப்பான பல்வரிசை, மாடர்ன் ஹீரோக்களுக்கு சரிக்கு சமமான உயரம், தேர்ந்த நடிப்புன்னு 1990களில் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமா இருந்த நடிகை ரோஜா இப்போ ஆந்திர அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க. ரோஜா அவங்களுடைய நேட்டிவ், அதாவது பூர்வீகம் ஆந்திரா. இவங்களோட இயற்பெயர் ஸ்ரீலதா ரெட்டி. இவங்களுடைய அப்பா நாகராஜ ரெட்டி தெலுங்கு சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடுச்சு. அதனாலதான் 1991 தன்னுடைய மகளுக்கு சினிமாவில் ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு வந்ததுமே உடனே அவர் எந்தவித தயக்கமும் இல்லாம பச்சை கொடி காட்டியிருக்காரு. பிரேம தபசுங்கிற தெலுங்கு படத்துல நடிகர் ராஜேந்திர பிரசாத்துக்கு ஜோடியா அறிமுகமானாங்க ரோஜா. அந்த முதல் படமே சூப்பர் ஹிட் ஆக படப்படன்னு நிறைய தெலுங்கு படங்கள்ல கமிட் ஆனாங்க. புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு 2 சூப்பர் ஹிட் ஆக்ஷன் படங்களை கொடுத்த இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி மூணாவதா செம்பருத்தி அப்படிங்கிற ஒரு லவ் சப்ஜெக்ட் படத்தை எடுக்க ஆயத்தமானது அந்த டைம்ல தான். ஆந்திர முகமான ஸ்ரீலதா ரெட்டியை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரோஜான்னு புது பெயர் சூட்டி தமிழ் சினிமாவில் ரோஜாவை செம்பருத்தியா மலர வச்சாரு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி. செம்பருத்தி படம் சூப்பர் ஹிட் ஆக தமிழ் சினிமாவிலையும் கடகடன் நிறைய படங்கள்ல கமிட் ஆனாங்க. ரோஜா நடிச்ச 2வது தமிழ் படம் சூரியன். அதுல சரத்குமாருக்கு ஜோடியா பாட்டு, ரொமான்ஸ், நடிப்புன்னு எல்லா ஏரியாவிலையுமே ரோஜா பட்டை கிளப்பினாங்க. இந்த படமும் பிளாக் பஸ்டர் வெற்றி அடையவே தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையா ரொம்ப சீக்கிரத்துல உயர்ந்தாங்க ரோஜா. உழைப்பாளி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா தன்னுடைய 3வது படத்திலேயே நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைச்சது ரோஜாவுக்கு. உழைப்பாளி படத்துல ரஜினிக்கு எல்லா விதத்திலையுமே ஈடு கொடுத்து நடிச்சிருந்தாங்க ரோஜா. இந்த ரீல் ஜோடிக்கு ஆன் ஸ்கிரீன்ல ரசிகர்கள் கொடுத்த அந்த யோகோபித்த வரவேற்பை பார்த்து திரையுலகத்துல அடுத்த வருஷமே வீரா அப்படின்ற படத்திலையும் இந்த ஜோடியை ஒன்னா சேர்ந்து நடிக்க வச்சாங்க. அந்த படமும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இங்க தமிழ்ல வெளியான பரம்பரை அப்படின்ற படத்துல கொங்கு மண்ணிக்கே உரிய அந்த குறும்பும் வீரமும் நிறைஞ்ச துணிச்சலான பெண்ணா நடிச்சு பிரமாதப்படுத்தி இருப்பாங்க. பிரபுதேவா ரோஜா ஜோடிக்கு கூடுதலான ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில கிடைச்சது. காரணம் 2 பேருடைய அந்த டான்சிங் கெமிஸ்ட்ரி தான். 2 பேருமே நடன திறமை உள்ளவங்க. ராசையா படத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிய மஸ்தானா மஸ்தானா பாட்டும் பட்டி தொட்டி எல்லாம் தாறுமாறா ஹிட் ஆச்சு. கருகரு கருப்பாயி பாட்டுல பிரபுதேவா கூட சேர்ந்து ஆடின டான்ஸை இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் 2K கிட்ஸுமே வைப் பண்ணி கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க. என் கூட டான்ஸ் ஆடின ஹீரோயின்ஸ்ல எனக்கு செம்ம டஃப் கொடுத்தது அப்படின்னா அது ரோஜா தான். அவங்க கூட டான்ஸ் ஆடுறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு பிரபுதேவாவே பெருமிதமா சொல்ற அளவுக்கு டான்ஸ்ல பொளந்து கட்டினாங்க ரோஜா. அஜித் ஒரு பக்கம், கார்த்திக் ஒரு பக்கம்னு 2 சூப்பர் ஆக்டர்களுக்கு நடுவுல ராதா அப்படிங்கிற அந்த படு ஹோம்லியான கதாபாத்திரத்துல ரொம்பவே உணர்வு பூர்வமா நடிச்சு தமிழ் குடும்பங்களோட மனசுல அப்படி சிம்மாசனம் போட்டு நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உட்கார்ந்தாங்க நடிகை ரோஜா. அது மட்டுமா, சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசின் விருதையும் இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துக்காக ரோஜா வாங்கினாங்க. 10 வருஷத்துல 100க்கும் அதிகமான படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு தமிழ் மற்றும் தெலுங்குல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகையா வலம் வந்தாங்க. ஆர்.கே. செல்வமணி ரோஜா தம்பதி தமிழ் சினிமா நட்சத்திர தம்பதிகள்ல முக்கியமான இடத்தை பிடிக்க இவங்க 2 பேருக்கும் இடையேயான அந்த ரொம்ப ஆழமான காதல் தான் காரணம். இருக்காதா பின்ன, 11 வருஷ காதல்னா சும்மாவா? தெலுங்குல பிஸியா நடிச்சிட்டு இருந்த ரோஜாவை இங்க தமிழ்ல செம்பருத்தி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா ரோஜான்லாம் பேர் வச்சு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி கூட்டு வந்தாருன்னு நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா? அந்த படத்திலேயே இவங்க 2 பேருக்குமான காதல் கதை ஆரம்பிச்சிருக்கு. தன்னுடைய காதல் கணவர் செல்வமணி பத்தி அப்போதைக்கு ஒரு மீடியால இன்டர்வியூ கொடுத்திருந்த ரோஜா, யாரா இருந்தாலும் நான் படப்படன் பேசுற ஆளு, செல்வமணியோ ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவர், இந்த குணம் தான் எனக்கு இவர் மேல காதல் வர முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வமணியை விட ரோஜா கிட்டத்தட்ட 10 வயசு இளையவங்க. 2 பேருமே வெவ்வேறு மாநிலத்தை சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த காரணங்களால இவங்க 2 பேரோட காதல் கை கூடுறதுல சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இதையெல்லாம் தங்களுடைய மன உறுதியால வென்றிருக்காங்க. தங்களுடைய காதலுக்காக 2 பேருமே கடைசி வரைக்கும் போராடி நின்றுருக்காங்க. ரோஜாவுக்காக கிட்டத்தட்ட 11 வருஷங்கள் திருமணமே பண்ணிக்காம வெயிட் பண்ணிருக்காரு. கடைசியா 2002ஆம் வருஷம் தான் இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. ரொம்பவே ஆழமான புரிதலோட காதலிச்சு கல்யாணம் பண்ண இவங்களோட இல்லறத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான தம்பதியினரா இவங்க இருக்காங்க அப்படின்றத பத்தி அப்போ அவங்க கலந்துகிட்ட ஒரு சினிமா நிகழ்ச்சியில ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலிச்சப்போ சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்துகிட்டோம். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா 2 பேருக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் மனைவி கிட்ட தோத்து போனா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள பிரச்சனையே வரதில்லைன்னு செல்வமணி மேடையில சொன்னப்போ அங்க இருந்த ரஜினிகாந்த் உள்பட பலருமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிருக்காங்க. இதற்கிடையில யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்துல அரசியல் களத்துல நுழைஞ்சு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கொடுத்தாங்க ரோஜா. ஆனா சினிமா கரியரை போல அரசியல் களம் ரோஜாவுக்கு அவ்வளவு எளிதானதா அமையல. 1999ஆம் வருஷம் தெலுங்கு தேசம் கட்சியில சேர்ந்து அரசியல் பயணத்தை ஆரம்பிச்ச ரோஜா தன்னுடைய கட்சியினரே தன்னை வளர விடாம சதி பண்ணி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த டைம்ல பேசியிருப்பாங்க. அந்த கட்சியின் சார்பில் 2009ஆம் வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று தோல்வியை தழுவினாங்க. ஒரு கட்டத்துல மனம் நொந்து போய் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாங்க. அங்கேயும் இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காததால 2011ஆம் வருஷம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ரோஜாவுடைய அதிரடி அரசியல் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலங்கள்ல தன்னுடைய அரசியல் மேடைகள்ல மைக்க பிடிச்சு சத்தமா உறக்க பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்பட்ட ரோஜா அவர்கள் பின்காலத்துல
காலத்துல மைக்க பிடிச்சாலே ஸ்பீக்கர் அதிரக்கூடிய வகையில அரசியல்வாதியா அதிரடி காட்டினது எல்லாம் அவங்களே எதிர்பார்க்காத ஆச்சரியம் தான் சொல்லணும். 2014 வருஷம் சட்டமன்ற தேர்தலில் நகரி தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சாங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயும் பொதுவெளியிலையும் அதிரடி அரசியல்வாதியா அனல் பறக்கும் பேச்சுகளால அரசியல் தலைவர்களையே மிரள வச்சாங்க. சட்டமன்றத்திலிருந்து ஒரு வருஷம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, கைது செய்யப்பட்டதுன்னு அடிக்கடி தலைப்புச் செய்திகளில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ரோஜா அரசியலையும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வளர்ந்து வந்தாங்க. 2019 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் நகரி தொகுதியில் ஜெயிச்ச ரோஜா அப்போ ஆந்திர முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில 2 வருஷங்கள் அமைச்சராகவுமே இருந்திருக்காங்க. இந்த 2024 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்ச ரோஜா இதுக்காக வருத்தப்பட்டு உட்காரல, முன்பை விட இன்னும் வலிமையோட அரசியல் பயணத்தை தொடரணும் அப்படின்ற உத்வேகத்தோட செயல்படுறாங்க. இதற்கிடையில எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தப்பவும் சரி, அமைச்சரா இருந்தப்பவும் சரி, ரோஜா எதிர்கொண்ட விமர்சனங்கள் ரொம்பவே மோசமானவை. ரோஜாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் அவங்களுடைய புகைப்படங்களை தவறா சித்தரிச்சும் எதிர்க்கட்சியினர் பேசி அவங்கள கொச்சைப்படுத்த ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் அவங்கள ரொம்பவே வேதனைக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு ரோஜா அரசியல்ல இருந்து பின்வாங்கல, எதையுமே உறுதியோட எதிர்கொள்வேன் அப்படின்னு தொடர்ந்து களத்துல நின்னாங்க. இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்துல ரோஜா உச்சரிக்க தவறாத விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல்ல இப்பவும் எனக்கு எதிராக குடைச்சல் கொடுக்குறாங்க, ஆனா என்ன அடக்க நினைச்சா பவுன்ஸ் பேக் ஆகி இன்னும் வேகமா எதிர்வினையாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரவெடியா வெடிப்பாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்விக்கு அப்புறமா ரோஜாவின் அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியா இருக்கு. இதுக்கு த கேம் இஸ் நாட் ஓவர் yet அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா சொல்லிட்டு அடுத்த இன்னிங்ஸுக்கு இன்னும் ரொம்ப வலிமையா செயல்பட தயாராகிட்டு இருக்காங்க ரோஜா. ஆமாங்க, ரோஜா எப்பவுமே ரொம்ப போல்டான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விமன் அப்படின்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. இப்போ அரசியல் களத்துல அதிரடி காமிச்சிட்டு இருக்க அவங்க மறுபடியும் திரும்பி வந்து ஏதாவது 1-2 படங்கள்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் இல்ல அந்த அம்மா அண்ணி மாதிரியான கேரக்டர்ல நடிப்பாங்களான்னு சொல்லிட்டு சினிமா ரசிகர்கள் ஒரு பக்கம் காத்துட்டு இருந்தாலும் கூட இப்படி ஒரு தோல்விக்கு அப்புறமா அரசியல்ல அடுத்தடுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கும் அவங்களுடைய ரசிகர்களும் சரி, அவங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சினிமா நடிகை ரோஜா கிட்ட இருந்து எதுவும் அப்டேட் வருதா இல்ல அவங்க எதுவும் பண்ண போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அரசியல்வாதி ரோஜாவாக கண்டிப்பா அவங்களுடைய அடுத்தமும் வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நினைத்துருங்க.